வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம வாங்கின அவல் எப்படி நம்மள்கிட்ட மீதம் இருக்கும், அந்த அவலை வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப ஹெல்த்தியாகவும் நல்ல க்ரன்ச்சியாகவும் ஒரு 5 நிமிஷத்தில் ஈஸியாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். எப்படி ரெடி பண்ணலான்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த க்ரன்ச்சியான அவல் ஃப்ரை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம். நீங்கள் விரும்பினா பட்டர் கூட எடுத்துக்கலாம். இப்போ இதில் நான் 1 கப் அவல் போட்டுக்கிறேன். அவல் இந்த மாதிரி கனமான அவலாகவும் எடுத்துக்கலாம் அல்லது தட்டையான அவலும் எடுத்துக்கலாம். அது நம்மளோட விருப்பம்தான். தட்டையான அவல்னா கொஞ்சம் ஈஸியாக ஃப்ரை ஆயிரும். அவல் கனமானதாக இருந்துச்சுன்னா டைம் கொஞ்சம் கூட எடுத்துக்கும். இப்போ அடுப்பை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அவலை நம்ம கையில் எடுத்து பார்த்தோம்னா நல்லா நொறுங்கி வரணும். அது வரைக்கும் இதை நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். அவல் இன்னும் கிறிஸ்பியாக இல்லை, அதனால இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அவல் நல்ல கிறிஸ்பியாக இருக்கணும். இப்போ நம்ம அவலை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் 1/2 டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இப்போ இதில் நான் 1/2 கப் துருவன தேங்காய் போட்டுக்கிறேன். தேங்காயோட அளவு நம்ம விருப்பத்துக்கு ஏற்ப கூட்டி குறைச்சிக்கலாம். இப்போ இந்த துருவன தேங்காயோட ஈரப்பதம் போகிற வரைக்கும் இந்த நெய்யில் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அடுப்பை நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போ தேங்காய் துருவலோட ஈரப்பதம் போய் அந்த தேங்காயோட கலர் மாறி இருக்கு. இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சிருக்க அவலை சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் போட்டுப்போம். இப்போ இது 3ஐயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 3ஐயும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட 1/4 கப் ஜீனி சேர்த்துக்கலாம். ஜீனி சேர்த்து நம்ம அதிக நேரம் ஃப்ரை பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணிட்டோம்னா அந்த ஜீனி கேரமலைஸ்ட் ஆகிரும். அதனால் ஜீனி கொஞ்சமாக மெல்ட் ஆகி வரும்போதே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை உடனே வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கணும். அவ்வளவுதான், நம்மளோட டேஸ்டான அதே சமயம் நல்ல க்ரன்ச்சியான அவல் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி அவல் ஃப்ரை நம்ம ரெடி பண்ணி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா 10 நாள்லேருந்து 15 நாள் வரைக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம ட்ராவல் பண்ணோம்னா எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். நெய்யில் வறுத்த அவல், அந்த தேங்காய் துருவல், இது ரெண்டும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப க்ரன்ச்சியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்களும் இந்த அவல் ஃப்ரை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.